ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமீபத்தில் ஹிந்தியில் வெளியான படே மியான் சோட்டே மியான் இந்த படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில். அண்டு படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அக்ஷய் குமார், டைகர் ஷராஃப், மனுஷி சில்கர், பிருத்திவிராஜ் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. அலி அப்பாஸ் ஜபர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு தாக்குதலை படத்துடைய 2 ஹீரோஸ் எப்படி தடுத்து நிறுத்துனாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கதையோட ஆரம்பத்தில் வில்லனும் அவருடைய கேங்கை சேர்ந்தவங்களும் இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு டாப் சீக்ரெட்டை திருடிட்டு போகிறாங்க. ஸோ இதை இவங்க எடுக்கிறது மூலமாக இந்தியா மேலே ஈஸியாக தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சீக்ரெட்டை எதிரிக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு டேலண்டடான 2 சோல்ஜர் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த 2 பேர் தான் இந்த படத்துடைய ஹீரோஸ். ஸோ இந்த 2 ஹீரோஸும் கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன, எதிரிக்கிட்ட இருந்து அந்த ஒரு சீக்ரெட்டை திரும்ப வாங்கினாங்களா இல்லையா, எதிரிக்கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்றினாங்களா இல்லையா, இதெல்லாமே தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய கதை அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு ஆல்ரெடி நிறைய படங்கள் தமிழ் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், எப்படி எதில் பார்த்தாலுமே இந்த மாதிரியான கதை அம்சம் உள்ள படங்கள் நிறைய பார்த்துருப்போம். பட் ஸ்க்ரீன் பிளேவாக பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. நிறைய லாஜிக் இல்லாத விஷயங்கள் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக சுவாரஸ்யமாக எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அதை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்ஷய் குமார் ஆகட்டும், டைகர் ஷராஃப் ஆகட்டும், இவங்க 2 பேர்த்தோடைய காம்போவும் இந்த படத்தில் நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அக்ஷய் குமார் ஒரு சீனியர் ஆக்டராகவே இருந்தாலும் டைகர் ஷராஃப் அவரை ரொம்பவே கலாய்ப்பார் படம் முழுக்கவே. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் நடிச்சு கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். மிக முக்கியமாக இந்த படத்தில் ஒரு 4-5 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. எல்லா சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருமே அந்த சில ஆக்ஷன் சீக்வன்ஸில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் மனுஷி சில்கரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அண்ட் அதை தாண்டி அவங்களோட சண்டை காட்சியிலும் படத்தில் ரசிக்கும் விதத்தில் எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே முடிஞ்ச வரைக்கும் கிரிப்பிங்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நீட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் லேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. படத்தில் வில்லனாக பிருத்திவிராஜ் சார் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய அந்த வில்லத்தனம் படத்தில் நல்லா இருக்குது. பட் அவருக்கான அந்த காஸ்டியூம்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. படத்துடைய வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோக்கு டஃப் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் டெக்னாலஜி பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் லாஜிக்கே இல்லை அப்படின்னாலும் சரிப்பா படம் தானே ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம மனசை தேர்த்திக்க வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு காதலை பூ சுற்றுற கதை தான் நிறையா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சீக்கிரமாக வில்லனை சாவடிங்கப்பா இல்லைனா நாங்கள் செத்துருவோம் போல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம தள்ளப்படுறோம். ஸோ அதுதான் இந்த படத்தில் சில பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த படமாக பார்க்கும்போது எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நீட்டான ஆக்ஷன் படம் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. 2 ஹீரோஸுக்குமான அந்த கேரக்டர் ரைட்டிங்கை பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் அதே போல் முழுக்க முழுக்க ஆக்ஷனை நம்பியே தான் இந்த படத்தை எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இந்த படத்தில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். ஆக்ஷன் படங்கள் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்டாக அமையும். நான் லாஜிக்லாம் பார்ப்பேன், என்னப்பா இது அநியாயத்துக்கு காதில் பூ சுற்றுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த படம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ சண்டை படங்களை விரும்பி பார்க்குறவங்க தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.